வணக்கம்மா. வணக்கம்ண்ணே. உங்கள் வீட்டுக்காரர் சமீபத்தில் இறந்து போயிட்டதா கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டு உங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்கிறதா அதுவும் கேள்விப்பட்டேன் சொன்னாங்க. சரி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். உங்களுக்கு இப்போ என்ன தேவை, நீ என்ன சூழலில் இருக்கிறீங்க அதை சொல்லுங்கம்மா. என்னோட கஷ்டங்கள் என்னன்னா, இந்த குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு கூட வழி கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த காலையில் திங்கிறதுக்கெல்லாம் பிள்ளைங்க கேட்குதுங்க. என்னால் அது வாங்கி கொடுக்க கூட கையில் காசு இல்லை. அதாவது குழந்தைங்க வந்து ஆசைப்பட்ட பொருள் வாங்கி கொடுக்க முடியல. ஒரு மீனோ கறியோ வாங்கி கொடுக்க முடியல. வாங்கி கொடுக்க முடியலண்ணா. கையில காசு சுத்தமா இல்ல. பிள்ளைங்க ஆசைப்படுற பொருளை வாங்கி கொடுக்க என்னால முடியல. மழை பெஞ்சா வீடு வந்து ஒழுகுது. இந்த படுதா போட்டு தான் இருக்கும். படுதா போட்டிருக்க சைடு மட்டும் ஒழுகாம இருக்குது. இந்த சைடு ஃபுல்லா ஒழுகுது. கரண்ட் எல்லாம் கிடையாது. இப்ப மழை பெஞ்சப்ப பாம்பு எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துச்சு. வீட்டுக்குள்ள குளத்துக்கரையில குடியிருக்கிறதுனால பாம்பெல்லாம் வரும். வீட்டுக்காரங்க வந்து முடியாம இறந்து போயிட்டாங்க. மஞ்சக்கம்மலம் எவ்வளோ நாள் ஆச்சு இறந்து? இப்போ 2 மாசம் தான். 2 மாதம் ஆச்சு. இந்த பிள்ளை கை குழந்தைய வச்சுக்கிட்டு எங்கேயும் என்னால் போக முடியல. சரி. வேலைக்கு கூட என்னால் போக முடியாது. பிள்ளைங்களை யார்ட்டையும் விட்டுட்டும் போக முடியாது. எனக்குன்னு யாருமே கிடையாது. சரி. பிள்ளைகளை பார்த்துக்கவும் யாரும் கிடையாது. சரிம்மா, உங்களோட பேருமா? என் பேர் வந்து தவமணி. தவமணி. வீட்டுக்காரர் பேர்? வீட்டுக்காரங்க பேர் வந்து அருள்பாண்டியன். அருள்பாண்டியன். அவர் என்ன வேலை செஞ்சார்? வந்து கொத்தனார் வேலை பார்த்து. கொத்தனார் வேலை. வீடு கட்டும் கொத்தனார் இல்லைங்களா? குடியிருக்க வீடு இல்லை. சரி. இப்போ உங்களுக்கு என்னென்ன தேவைகள், அடிப்படை வசதி? எனக்கு வந்து கரண்ட் இழுத்து கொடுக்கணும். ஒரு நிரந்தரமான ஒரு வீடு. பிள்ளைங்களுக்கு வந்து பசி ஆத்துறதுக்கு அரிசி கூட இல்லாம இருக்கும். பசித்து அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வேற உதவியாதான்னா. சரி சரி சரி. மழை பெஞ்சா ஒழுகும். இந்த கூரை ஒழுகுது. உள்ள மழைக்கு அவ்வளோ ஃபுல்லா ஒழுகுனுச்சு. இந்த உள்ள மட்டும் ஒரு சென்டர்ல ஒழுகாம இருந்துச்சு. அந்த இடத்துல படுத்துக்கணும். மழை பெஞ்சா பயமா இருக்கு. எங்கிட்ட இருந்து என்ன பூச்சி போட்டு வரும்னு தெரிய மாட்டேங்குது. கரண்ட் எல்லாம் கிடையாது. 6 மணி ஆச்சுன்னா சாப்பிட்றணும். நீங்கள் பேசிகிட்டே இருங்க, நான் வீடை கவர் பண்ணுறேன். 6 மணி ஆயிடுச்சுன்னா சாப்பிட்றோன்னா இந்த தெரு லைட் வச்சு தான் சாப்பிட்றோம் நாங்கள். வேறு வழி இல்லாமல் இருக்கிறோன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. பிள்ளைங்களுக்கெல்லாம் வேர்வையில் இருக்க முடியாமல் இப்போ வேர்க்குரு வந்துடுது. பச்சை பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு கழுத்தெல்லாம் வெந்து போயிடுச்சு. சரிம்மா. வேர்வையில் இருக்க முடியல. சரிக்காச்சுன்னா ஒரு விசிறுமட்டை போட்டு விசிறிக்கிட்டு தான் இருக்கணும். அவங்களுக்கு தூங்கவே மாட்டேங்குதுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. எல்லாரும் பார்த்து ஒரு உதவி பண்ணுங்க எங்களுக்கு. நண்பர்களே, இந்த 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 வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள், நல்ல உள்ளங்கள், நல்ல மனசுக்காரர்கள், நீங்கள் நேரடியாக வந்து பார்த்து உதவி செய்யணும். அதாவது உண்ணுவதற்கு உணவு வேணும், உடுத்துவதற்கு உடை வேணும். இந்த கை குழந்தைங்க இல்லைன்னா கூட அவங்க தினந்தோறும் வேலைக்கு போயிட்டு கூட குழந்தைங்கள பார்த்துருவாங்க, படிக்க வச்சுருவாங்க. எதிர்காலம் குறித்து நாம் எல்லோரும் ஒரு உதவி செய்யணும். பாப்பாவுடைய நம்பர் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. நேரடியாக வாங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் இடையாத்தி ஊராட்சிக்கு உட்பட்ட வேளாளர் தெரு, தெற்கு வேளாளர் தெருவில் குளத்துக்கரையில் அவங்க குடியிருக்கிறாங்க. உங்களுடைய நம்பர் சொல்லுங்கம்மா. என்னோட ஃபோன் நம்பர் 81 22 67 25. சொல்லுங்கள். 10 நம்பர் வரணும்ல. 81 22 72 25 67. மறுபடியும் சொல்லுங்கள், பொறுமையாக சொல்லுங்கள். 22 72 65.